ஸ்தோத்திரம். தொடர்ந்து 179வது பாடல் சியோன் கீதங்களில் 179வது பாடலை பாடி ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரில் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரில் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறாத தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறாத தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன்.
சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தனம் போகும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தனம் போகும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஹல்லேலூயா. உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஓ இயேசு உமதன்பு பாடல் பாடலாம். 156வது பாடல். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகப்பிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மங்கி வாடுகிறேன். துங்கனை இறங்குமென ஏங்கி நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்று நான் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்று நான் பாடுகிறேன். என்று நான் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருவி நடந்தாலும் அருமெந்த மேய்ப்பனாய்
இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதித்தேன். ஏக இதயத்துடனே என்றும் அதை மதித்தேன். ஆராதிக்க உகரம் இயேசு அல்லேலூயா ஆமென். ஆராதிக்க உகரம் இயேசு அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 546வது பாடலை பாடிக்கூட என்னை மயப்படுத்தலாம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். சன்பலதொப்பியா சற்கந்தங்களையும் துன்புறுத்தும் தீய கேள்விகளையும், சன்பலதொப்பியா சற்கந்தங்களையும் துன்புறுத்தும் தீய கேள்விகளையும் அன்பருடனே இன்பமாயேற்போம். அன்பருடனே இன்பமாயேற்போம்.
கைவிடுவார்கள், சொல்லாதவைகளை சுமத்திடுவார்கள், கள்ள சகோதரர் கைவிடுவார்கள், சொல்லாதவைகளை சுமத்திடுவார்கள், நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள், நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள், புறப்பட்டு போகக் கடவோம், புறப்பட்டு போகக் கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும், வாளால் துண்டாக வகுக்கப்பட்டாலும், கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும், வாளால் துண்டாக வகுக்கப்பட்டாலும், நாளெல்லாம் மரணால் நசுக்கப்பட்டாலும், நாளெல்லாம் மரணால் நசுக்கப்பட்டாலும், புறப்பட்டு போகக் கடவோம், புறப்பட்டு போகக் கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். வருத்தங்கள் வகை வகையாகவே வரும், திருத்தங்கள் சிலரால் பொருத்தமாய் சேரும், வருத்தங்கள் வகை வகையாகவே வரும், திருத்தங்கள் சிலரால் பொருத்தமாய் சேரும், செருகாதவர்களால் திருமுதல் நீரும், செருகாதவர்களால் திருமுதல் நீரும், புறப்பட்டு போகக் கடவோம், புறப்பட்டு போகக் கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். அமர்ந்திருந்து அவர் கர்த்தரின் ஜெயங்கள், நடந்திடும் யுத்தம் நாளுடையதே. அமர்ந்திருந்து அவர் கர்த்தரின் ஜெயங்கள், நடந்திடும் யுத்தம் நாளுடையதே. ஸ்தோத்திர பலியை நேர்த்தியாய் செலுத்தி, ஸ்தோத்திர பலியை நேர்த்தியாய் செலுத்தி, அல்லேலூயா பாடக் கடவோம், அல்லேலூயா பாடக் கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். அக்கினிக்கு நம்மை இரையாக்கினாளே, தீக்கினங்கள் வெகுவாய் சூழ்ந்தாளும், அக்கினிக்கு நம்மை இரையாக்கினாளும், தீக்கினங்கள் வெகுவாய் சூழ்ந்தாளும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்தேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்தேன், புறப்பட்டு போகக் கடவோம், புறப்பட்டு போகக் கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறமே போவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கூட 5லிருந்து 10 நிமிடம் எழுந்து நின்று கூட அவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் உடைய ஆத்மாவை நாம் தாழ்த்த வந்திருக்கிறோம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
வேதம் சொல்லுகிறது, அபிமெலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். பாருங்க, அபிமெலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவனுடைய அப்படிப்பட்ட அவங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கு தேவனுடைய கை விரோதமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிமெலேக்கியர் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற அந்த வழியில பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கியர் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும். இன்றைக்கும் நம்முடைய யாத்திரை எதை நோக்கி இருக்குது அப்படின்னா பரம கானானை நோக்கி. நம்மளுடைய வழியில எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்து வரலாம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அநேக பாடுகள் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா ஒன்று மட்டும் நமக்கு சிலுவை நம்ம உலகம் நமக்கு பின்னாடி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்கு விரோதமாக எத்தனை சூழ்ச்சிகள் சாத்தான் கொண்டு வந்தாலும் நம்மளை விழ வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கிருபை நமக்கு துணையாய் இருப்பதற்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். கடந்த வாரமெல்லாம் கர்த்தருடைய கிருபை உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் கொடுத்தாலும் கர்த்தருடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பு மாறாதது, நித்திய ஜீவன் அது மாறாதது. அப்படிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக மாத்திர இந்த ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை போற்றி பாட போறோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே என்று சொல்லி இந்த பாடலை ஏசப்பா நீங்க கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு கஷ்டம். இந்த ரட்சிப்புக்கு விரோதமாய் பிசாசானவன் எத்தனை போராட்டங்கள் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய கை விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நினைவில் இருந்த கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு எப்படிப்பட்ட வலைகளை நமக்கு விரோதமாய் விரித்தாலும் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்தணும்னு நினைத்தாலும் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இடனாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகின்றால்
எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த பாடினிலே இயேசு போதுமே. ஆகாதவன் என்றுக்குள்ள நம்மளை தள்ளிவிடலாம், இந்த உலகம் நம்மளை தள்ளிவிடலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம எந்த நாளும் தள்ளப்படும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த பிறந்த பிறப்பை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சத்துரு போராடுவோம். எப்படி வேணாலும் பிசாசு மூலயமா, மனிதர்கள் மூலயமா. நான் ஆண்டவர் சொல்றேன், நான் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துவேன், நான் ஆத்மாவை தினமும் தேற்றிடுவேன், மரண பள்ளத்தாக்கிலிருந்து நான் உன்னை காத்திடுவேன். ஆண்டவர் நமக்காக மரித்த மரணம் ஒரு நாளும் வீணாக, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீணாக. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டால், ஆண்டவர் சொல்ல, ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இயேசுவை நம்பி இருக்கிற நாம் தலைக்கு மூளைக்கல். ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலாம். வாரம் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவருடைய கொடுத்த எத்தனையோ பேருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறோம் இல்லையா? இந்த டெய்லி வந்து ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லலாம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ், பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் கூட தேங்க்யூ சொல்லலாம், எனக்கு பண்ணியப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வாரம் ஒரு முறை வந்து அதை தெரிந்து கொண்டு சொல்லலாம், காட் தேங்க்யூ, என்னை என் ஜீவன் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த இந்த வல்லமையும் நேர பெற்று நான் தேவனுடைய ஆளுகைக்காக நம்ம நன்றி செலுத்தி பரலோக பல்லவி பாடி இந்த நேரத்தை நிறைவு செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.